This is a magic mirror. Magic mirror அப்படிமாங்க. அதாவது மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ்ல வந்து மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். மேஜிக் மிரர்னு சொல்லலாம். கண்ணாடி லென்ஸ் சொல்லலாம். மேஜிக் பாக்ஸ்னு சொல்லலாம். மேஜிக் மேக்ஸ்னு சொல்லலாம். அதை நாம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி. பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா 6 பக்கங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6. இந்த 6 பக்கத்துக்குமே நம்ம கவுண்ட் பண்ணி நம்பர் எழுதிக்கிறோம். 6 பக்கத்துக்கும் 6 நம்பர் எழுதுவோம். அந்த 6 நம்பர் நம்ம எப்படி எழுதுனா லிசன் ஃபர்ஸ்ட் 1 next 2 next 1 opposite 6 எப்படி எழுதிக்கலாம் 6 2 opposite 5 next ரெண்டு பேலன்ஸ் இருக்கு அப் அண்ட் டவுன் அப்ப எத்தனை நம்பர் மீதி இருக்கு 3 4 இப்படி வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுக்க கீழே 6 பக்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் நம்ம மறைச்சு வையே எத்தனை நம்பர் மீதி 5 பக்கம் தெரியுதா 1 2 3 4 5 5 பக்கம் தெரியுதா 5 பக்கத்துல 5 நம்பர் நமக்கு தெரியுது எத்தனை நம்பர் மறைச்சு இருக்குது 3 இது 3 இருக்கு இது 5 இது 4 இது 5 இது 2 அப்ப என்ன நம்பர் இருக்கு 5 சேம் மெத்தட் இதுதான் எல்லா பாக்ஸ்ல எடுத்து மாதிரி எழுதிருப்போம் ஒரு பாக்ஸ்ல எப்படி எழுதிருக்கோம் அது இதே எல்லாம் எழுதிருப்பேன் இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மறைச்சிடுங்க அடுத்த பாக்ஸ் எழுதணும் இது வந்து மேஜிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்றது இதுல 4 பாக்ஸ்ல வந்து மேல இருக்கிற பாக்ஸ்ல வந்து ஒரு பக்கம் தான் மறைஞ்சிருக்குது ஒன் சைடு தான் க்ளோஸ் ஆயிருக்குது மூடி இருக்குது மீதி கீழே இருக்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கங்கள் க்ளோஸ் ஆயிருக்குது அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸ் இந்த ரெண்டாவது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆயிருக்குது கீழே க்ளோஸ் ஆயிருக்குது மூணாவது பாக்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்குது கீழே க்ளோஸ் ஆயிருக்குது நாலாவது பாக்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்குது கீழே க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 மூணு பாக்ஸ்க்குமே வந்து ரெண்டு பக்கங்கள் மறைஞ்சிருக்குது மீதி 4 பக்கங்கள் இருக்குதா 1 2 3 4 இந்த 4 பக்கத்துக்கு பாரு இதுல எந்த நம்பர் கேட்டோம்னா இந்த பக்கத்துக்கு நம்பர் 3 அந்த பக்கத்துக்கு நம்பர் 6 இந்த பக்கத்துக்கு நம்பர் 4 இந்த பக்கத்துக்கு நம்பர் 1 அவ்வளவுதான் அப்ப மேல மறைஞ்சிருக்குது 2 5 2 இதுதான் ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சு சரி பாரு இப்ப யாராவது ஒருத்தர் இங்க இருக்கீங்க மட்டும் தான் அங்க இருக்கீங்கல்ல இந்த 6 பேத்துல வந்து யாராவது ஒருத்தர் இந்த பாக்ஸ்ல மறைஞ்சிருக்கிற நம்பர் மட்டும் வைக்கிறேன் கவுனி கவுண்ட் பண்ணி சொல்லணும் மறைஞ்சிருக்கிற நம்பர் மட்டும் எத்தனை சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லணும் லிசன் ஃபர்ஸ்ட் பாரு இதுல ரெண்டு நம்பர் மறைஞ்சிருக்குது ஆனா சொல்லக்கூடாது டோன்ட் டச் தி பாக்ஸ் இதுல ரெண்டு நம்பர் மறைஞ்சிருக்குது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல செகண்ட் பாக்ஸ்ல ரெண்டு நம்பர் மறைஞ்சிருக்குது தேர்ட் பாக்ஸ்ல ரெண்டு நம்பர் மறைஞ்சிருக்குது ஃபோர்த் பாக்ஸ்ல ஒரு நம்பர் தான் மறைஞ்சிருக்குது ஏன்னா மேல இருக்க நம்பர் தெரியுது நமக்கு இது கீழ இருக்க நம்பர் மட்டும் மறைஞ்சிருக்குது அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் மறைஞ்சிருக்குது அதை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க நான் கீழே சொல்லல இங்க மட்டும் சொல்றேன் கவனி டோட்டலா கவுண்ட் பண்ணி சொல்லணும் 1 2 3 4 நாலு பாக்ஸையும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க லிசன் கவனி லிசன் நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன் கவனி நான் எழுதும்போது நீ பார்த்துக்கணும் அல்லது எப்படி எழுதிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் நீங்க எழுதும்போது பார்த்துக்கணும் அல்லது எப்படி எழுதிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும் புரியுதா நல்லா கவனிச்சுக்க வாட்ச் பண்ணிக்க நான் சிஸ்டத்துக்கு சொல்லல டைம் இல்லை உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேக்ஸும் வரும் இது மாதிரி தான் சயின்ஸ் ஒவ்வொன்று வரும் புரியுதா இந்த மாதிரி சயின்ஸ் யாருன்னு பண்ணல லிசன் கவனி இதுல மறந்துக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 28ல 3 பத்தியாங்க 28ல -3 எவ்வளவு மீதி எவ்வளவு 25 அந்த மறந்துக்கிற நம்பர் வந்து 25 கரெக்ட்டா வரும் எப்படி சொல்லி கேட்டிங்கனா அப்படியே கவனிச்சா கையில கொடுத்து வாங்கிக்க பார் இதுல மறந்துக்கிற நம்பர் கவுண்ட் பண்ணிக்க எத்தனை 4 அப்படியே வச்சுக்க அப்ப 4 + 6
1 11 11 plus 2 13 13 plus 5 18 18 plus 6 25 வந்துச்சா எப்படி சார் பாக்கெட் 25 எப்படி வெச்சாலும் சரி ஆன்சர் திருப்பி வச்சாலும் சரி பாக்ஸ் திருப்பி வச்சாலும் சரி நீ எப்படி வெச்சாலுமே அழகா ஆன்சர் சொல்லலாம் இது எப்படி சொல்லி கேட்டீங்களா இப்படி நீ எந்த பாக்ஸ் பார்த்து கவுண்ட் பண்ணாலும் இந்த அளவு வரும் அப்பா எந்த பாக்ஸ் நீ பார்த்தாலுமே முன்னாடி வா இந்த க்ளோஸ் வந்துடுமா எந்த நீ பாக்ஸ் பார்த்தாலுமே ஆப்போசிட் சைடு நம்பர் என்ன பண்ணால் நாம எழுதும்போது ப்ளஸ் பண்ணால் 7 வர மாதிரி எழுதணும் 7 வர மாதிரி எழுதணும் லிசன் பார் 1 நேர் ஆப்போசிட் டைரக்ஷன் 6 பிளஸ் 7 3 நேர் ஆப்போசிட் டைரக்ஷன் 4 பிளஸ் 7 5 நேர் ஆப்போசிட் டைரக்ஷன் 2 இந்த மாதிரி நீங்க எதை எடுத்தாலுமே எந்த பாக்ஸ் எடுத்தாலுமே அதுல இருக்கக்கூடிய நம்பர் பிளஸ் பண்ணால் 7 வர மாதிரி இருக்கணும் 7 தான் வரும் வேற வராது 6 பக்கம் இருந்தால் நீங்க 6 பக்கத்துக்கு 6 நம்பர் எழுதும்போது அது 7 வர மாதிரி தான் இருக்கணும் நீ மாத்தி எழுதுறீங்க மாத்தி எழுதலாம்ப்பா 1 2 3 4 5 6 அப்படி எழுதினால் டெஃபினட்டா வரவே வராது அதனால தான் உங்களுக்கு எழுதும்போது ஆன்சர் சொல்ற பாருங்க அப்படினே எழுதும்போது நான் வரிசையா 1 2 3 4 எழுதிருக்க மாட்டேன் 1 போட்டிருப்பேன் அது நேரா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 6 போட்டிருப்பேன் 2 போட்டிருப்பேன் அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 5 போட்டிருப்பேன்